தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரெட் கலர்ல இந்த புது ஸ்மார்ட் போனை மோட்டோரோலா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அன்பாக்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் நம்ம டேரக்டா ரிவ்யூ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதல்ல மோட்டோ G84க்கும் மோட்டோ G82க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஸ்பெக் ஷீட்ல வந்து காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெக்கை ஃபுல்லா பார்த்துருங்க. அப்புறமா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ்ன்றதை மட்டும் ஸ்ட்ரைட்டா ஆன் டு த பாயிண்ட் சொல்றேன். இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தோடனே வாவ் ஃபேக்டர் அப்படின்னு பட்டது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஷேட் ஒன்று. ரெண்டாவது விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர். ஸோ கையில் பிடிக்கும்போது நான் கேஸே போடாட்டியுமே எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து இருந்ததுங்க. நல்லா இருந்தது. அண்டு ஹெட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸி தான், ஸ்லைட்லி ரொம்ப மைன்யூட், ஒரு 1% அந்த கர்வ் மட்டும்தான் இங்கே வந்து லைட்டாக இருக்குது. ஸோ கையில் பிடிக்கும்போது இன் அண்ட் ஃபீல் பரவாயில்ல. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 168 கிராம் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கையில் ஃபோன் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வேரியண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ குட் மூவ். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இல்லை. அண்ட் ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது பெரிய விதமான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்பெக்கில் இல்லைன்ற பட்சத்தில் ஒரே வேரியண்ட்டு இதுதான் டிஃப்ரென்ஸு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணது பரவாயில்ல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பார்த்து நம்ம கரெக்டாக டிசிஷன் எடுத்துக்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரைட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பெசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர்லையுமே வந்து பெசில்ஸ் நல்லா திக்காகவே வந்து தெரியுதுங்க. பெசில்லெஸ்ஸாக பண்ணணும்லாம் வந்து பண்ணவே காணும், உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இந்த இடம் மட்டும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அண்ட் சென்டரில் அந்த பஞ்சோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மற்ற ஃபோனை யூஸ் பண்ணுறத விட இதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் நீங்கள் HDR கண்டென்ட்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் HDR கண்டென்ட்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேஸும் இருக்கு, கிளாரிட்டியுமே பரவாயில்ல, நல்லா இருக்கு. அண்ட் சவுண்டை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம், இதில் 3.5mm ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங்கும் வந்து இருக்கு. அண்ட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 695 ப்ராசஸர். ஸோ பழைய ப்ராசஸர் தான், பட் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம Snapdragonல பார்த்த ஒரு ப்ராசஸர், எஃபிஷியண்டான ஒரு ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்காதீங்க. அண்டு இந்த புது ஜென்ரேஷனில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. அதே நார்மலான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு நாமினலான யூஸுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் ஓகேவா இருக்கும். கேமிங்க்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். Android 13 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ளீனான ஒரு UI வந்து இருக்குது. அண்டு இவங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் தான் தருவோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறதே க்ளீனான ஒரு OS தான். ஸோ அதுக்கு ஒரு 3 வருஷம் அப்டேட் ஆச்சு கொடுத்தா என்ன பிரச்சனைன்றது எனக்கும் சத்தியமாக வந்து புரியல மோட்டோரோலா கிட்ட இருந்து. ஏன்னா இந்த மொபைலில் பெருசாக அவங்க ஒன்றும் புது விஷயத்தை வந்து நிறைய விஷயத்தெல்லாம் கொண்டு வரல. ரொம்ப ஸ்லைட்டான சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த புது வெர்ஷன் அப்படின்ற பேரில். பட் OS அதுவாச்சும் ஒரு 3 வருஷம் மினிமம் நான் சொல்கிறேன். ஏன்னா தெரியல, அதுவும் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி கேமராவை பொறுத்த வரைக்கும் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாருங்கள். ஸோ கேமராவுடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் பிடிக்கும், கலர்ஸ் கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தாலும் பிடிக்கும்னா உங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 45 to 50 மார்க்ஸ் தான் நான் வந்து கொடுப்பேன் கேமராக்கு. எஸ்பெஷலி இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு ஓகேவான கேமரா மட்டும்தான், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. செல்ஃபியில் மட்டும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்கின் டோன் ரியர் ஃபேஸிங் கேமராவை கம்பேர் பண்ணுறத விட செல்ஃபியில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமாக பெட்டராக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 60 மார்க்ஸ் கொடுக்கலாம். 14 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்பீட்லாம் வந்து நல்லா தான் வருது. உங்களுக்கு ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட் இருக்குது. NFC-யும் வந்து கொடுத்துருக்கிறது இன்னொரு சிறப்பான விஷயம். அண்ட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்து அந்த ரெடி ஃபார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து இதுலையுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு G-Series கொடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸில் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் டெஸ்க் மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரீமிங் வந்து எல்லா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மினிமமாக ஒரு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் ஆச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் தான் எக்ஸல் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து ஸ்லீக்காக இருக்குது, பட் அதுக்கும் 3 வருஷம் அப்டேட் இல்லை. டிஸ்பிளே நல்லா இருக்குது, பெசில்ஸ் பெருசாக இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் பேட்டரி பற்றி சொல்ல மாட்டேன்னா 5000 mAh பேட்டரி தான். பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அதில் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸும் நாமினலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வந்து அதில் வருது. கேமரா ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய அப்கிரேட் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையுமே சேர்த்து வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், 20,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா?